மாண்புமிகு அமைச்சர் உட்கார்ந்துட்டு பதில் சொல்லலான்னு முதலமைச்சர் விரும்புதாங்க. பையன் பேரவைத் தலைவர்களே, கொஞ்ச நாளாக எனக்கு உடல் தெரியல, அதனால தான் இன்றைக்கி நேரத்தை கூட சளி இருமல், அதனால் என்னால் இன்றைக்கி வர முடியுமான்னு நினச்சேன். அதனால் நான் உட்கார்ந்து பேசுவது கொஞ்சம் அனுமதிக்கு கேட்டுக்கொள்ளுங்க. அது 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் இருப்பீங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நம்முடைய எதிர்கட்சி துணைத் தலைவர் கேட்டார், இந்த வைகை குண்டாறு இணைப்பு என்ன ஆச்சு? நல்ல திட்டம். காவேரி வைகை குண்டாறு திட்டம், காவேரி குண்டாறு திட்டம் என்ன ஆச்சு? நல்ல திட்டம். அது எங்கள் தலைவர் கலைஞர் கண்டுபிடித்த திட்டம். அதனால்தான் என் கலைஞர் மாயனூரில் ஏற்கனவே 156 கோடி ரூபாய்க்கு பெரிய அந்த கல்லணையை கட்டினார், ஒரு தடுப்பணையை கட்டினார். 5 அடி வயது தண்ணி நிற்கிறது. அங்கிருந்து ஒரு கால்வாய் வெட்டி கொண்டு போய் புதுக்கோட்டைக்கு போய் வெள்ளாற்றோடு கலந்து அப்படியே போகணும். அது நாங்கள் ஆட்சியிலேருந்து போயிட்டோம். 10 ஆண்டு காலங்களில் இருந்த இருக்கிறீர்கள். ஆய்வு உணர்வு 2 இருந்திருக்கிறீர்கள். ஒன்றும் பண்ணல, 2 பண்ணீங்க. ஒன்று, கரூர் ஜில்லாவுக்கு ஏற்பட்ட கொஞ்சம் வருது, அங்கே ஒரு டெண்டர், அதை விட்டு 4:30 மணி 56 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு டெண்டர். இப்படி கூடவா யாராவது செய்வாங்க? ஒன்று நிலம் ஆட்சியில் பண்ணிட்டு எடுப்பாங்க. அந்த மந்திரிக்கு வேண்டிய இடத்துல அங்கே ஒரு டெண்டர், அந்த மந்திரிக்கு வேண்டிய இடத்துல அங்கே ஒரு டெண்டர். இந்த டெண்டரை விட்டுட்டு போயிட்டு இன்னைக்கு அம்போன்னு அது நிற்கிது. அதுக்கு யார் பணம் கொடுக்கறது? அந்த பணம் கேட்கறது? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.